Hi friends, welcome back to our YouTube channel Prabhas Max. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா RRB JEE CPT2க்கான ரீஎக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதை பற்றியும் இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச RRB JEE CPT2 அனாலிசிஸ் பற்றியும் 20 டேஸில் எப்படி ரிவிஷன் பண்ணால் ஈஸியாக வந்து எக்ஸாம் கிராக் பண்ணலாம் அப்படின்ற 20 டேஸ் ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி பற்றியும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். RRB JEE CPT2 Shift 2 மட்டும் கேன்சல் பண்ணாங்க ஆல்ரெடி. அந்த Shift 2 பார்த்திங்க அப்படின்னா 12 RRBலேருந்து கேண்டிடேட்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க. அந்த 12 RRBக்கு மட்டும் இப்போ ரீஷெடியூல் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது பார்த்திங்க அப்படின்னா June 4th வந்து எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா CPT2வில் Shift 1 Shift 2 அதை பற்றி ஒரு அனாலிசிஸ் தான். ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் முக்கியமான சாப்டர் எல்லாத்துக்குமே வந்து அனாலிசிஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதை வந்து நீங்கள் டெலகிராம் சேனலில் போய் பார்த்துக்கோங்க. என்வாரன்மெண்டல் சப்ஜெக்டை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா Shift 1க்கு வந்து 10 கொஷின், Shift 2க்கு வந்து 11 கொஷின் கேட்டிருக்காங்க. இது மொத்தமும் பார்த்தீங்க அப்படின்னா NCERT பயாலஜி கிளாஸ் 12th சாப்டர் 16 என்வாரன்மெண்டல் இஷ்யூஸஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? மொத்த எல்லா கொஷினுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 கொஷின்ஸில் வந்து 19 கொஷின்ஸ் பக்கம் வந்து ஒரே சாப்டரில் அது வந்து ஒரு 17 பேஜஸ் தான் இருக்குது. அந்த 17 பேஜஸில் இருந்து அப்படியே டேரெக்டாக வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதனால் அந்த சாப்டர் எல்லாத்தையும் வந்து நீங்கள் NCERTயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் 12th பயாலஜி ஒரு 4 சாப்டர் வந்து என்வாரன்மெண்டல் ரிலேட்டடாக வருது. அந்த சாப்டர் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் படித்தாகணும். ஓகேவா? அதே மாதிரி கம்ப்யூட்டர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஷிஃப்ட்லேயும் 10 கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த 10 கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா பினாக்கிள் கம்ப்யூட்டர் தியரி புக்கில் வந்து கவர் ஆகுது. ஏன் அப்படின்னா டிசிஎஸ் பேட்டர்ன் கொஷின்ஸ் எல்லாமே வந்து அதில் கவர் பண்ணியிருக்காங்க. அதனால் அதோட கொஷின்ஸு ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷனில் இது எல்லா கொஷினுமே வந்து கவர் ஆகுது. அதனால் அதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா 15 கொஷின் வந்து கண்டிப்பாக வருது. கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தளவு 4 கொஷின் வந்து கேட்குறாங்க. இதில் மொத்தமும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஒரு 5 சப்ஜெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 40 கொஷின் பக்கம் கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் வந்து நீங்கள் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஓகேவா? பாலிட்டியை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா 3 கொஷின் கேட்டிருக்காங்க. எல்லாமே வந்து ஆர்டிக்கல் ரிலேட்டடு, இல்லாட்டி வந்து ஒரு டெஃபினிஷன் சொல்கிற மாதிரி இருக்கிறது, அந்த மாதிரி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதில் வந்து ஃபஸ்ட்டு 5 சப்ஜெக்ட்டுக்கான அனாலிசிஸ் வந்து நான் டெலகிராம் சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அதில் போய் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் வெயிட்டேஜ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்தும் எவ்வளோ கொஷின்ஸ் வந்திருக்குன்றது இதில் வந்து கொடுத்துருக்கேன். RRB JEE அப்படின்னாவே மேனுஃபேக்சரிங் தான் வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதுலேருந்து தான் வந்து அதிகமான கொஷின்ஸ் வரும். ஓகேவா? 50% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் ரிலேட்டட் சாப்டர்ஸ்லேருந்தே வந்துருச்சு. ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் சயின்ஸு, மெஷினிங்கு, வெல்டிங்கு, கிரைண்டிங்கு, மெட்ராலஜி இந்த 5 சப்ஜெக்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஹஜ்ரா சௌத்ரி புக்கில் வந்து கவர் ஆகுது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 75% மேலே எல்லா கொஷினுமே வந்து அதில் கவர் ஆகிருக்கு. அந்த புக் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கலாம். எல்லா சாப்டருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்து அப்படியே வந்து டேரெக்டாக எடுத்து கொடுத்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? சிலபஸை விட்டு அவுட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து அதிகமாக கேட்கல. அதனால் சிலபஸில் வந்து என்ன டாபிக் கொடுத்துருக்காங்களோ அந்த டாப்பிக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதோட ஃபங்க்ஷன்ஸ், அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக படித்து வச்சுக்கோங்க. ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரிஃபியூகல் பம்ப்லேருந்து அதிகமான கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அதை வந்து ரொம்ப முக்கியத்துவமாக பார்த்துக்குங்க. அடுத்து தெர்மல் இன்ஜினியரிங் பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ஐசி இன்ஜின்ஸ்லேருந்து அதிகமான கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதனால் அதை வந்து நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க. அடுத்து 20 டேஸ் ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா NCERT 6 to 10 அதுலேருந்து தான் வந்து கான்செப்ட் எடுத்து கொஷினாக வந்து கேட்குறாங்க. அதனால் நீங்கள் 6 to 10 அதுலேயும் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 9th 10thலேருந்து தான் கொஷின்ஸ் வந்து அதிகமான கொஷின்ஸ் வருது. அதை வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நியான் கிளாஸஸில் வந்து சயின்ஸுக்கு வந்து PDF வந்து கொடுத்துருக்காங்க. அந்த PDFயில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஏன் வந்து நான் இதை சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா டிசிஎஸ் பேட்டர்னு, அதாவது SSC RRB ரெண்டுலேயுமே கேட்ட கொஷின் எல்லாத்துலேயும் வந்து கம்பைல் பண்ணி ஒரு புக்காக கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவிஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை வந்து நீங்கள் ரிவைஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டரை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா பினாக்கிள் புக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி வந்து அதுலேயும் வந்து டிசிஎஸ் பேட்டர்ன் கவர் ஆகிறதுனால அது டிசிஎஸ் கொஷின் ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. அதை வந்து நீங்கள் கவர் பண்ணிங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் வந்து உங்களுக்கு ஓகே ஆகிரும். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா
மார்ச் 2025லேருந்து அக்டோபர் 2024 வரைக்கும் படிங்க. ஃபஸ்ட்டு வந்து மார்ச் 2025 ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பிப்ரவரி, அடுத்து ஜனவரி, அப்படி வந்து ரிவர்ஸாக வந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து ரீசெண்டாக இருக்கிற மந்தில் தான் கேட்பாங்க. அதனால் அதுக்கு வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. அடுத்து ஜிகேவை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா பர்மார் எஸ்எஸ்சி அதில் மைண்ட் மேப் இருக்குது. அந்த மைண்ட் மேப்பை வந்து கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. அதுலேருந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. பாலிட்டியை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிக்கல், பார்ட்டு, ஷெடியூல் இந்த மாதிரி வந்து பார்த்துட்டு போனீங்கன்னாவே அதுலேருந்து 1-2 கொஷின்ஸ் வந்து வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் ரீசெண்டாக நடந்த CPT 2ல் ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2 டெக்ஸ்ட் புக்கில் வந்து சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து 4 ஆப்ஷனையும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா வந்து அதே கொஷின் ரிப்பீட் ஆகாது. ஆனால் அதே சாப்டரில் இருந்து வேறு மாதிரி கொஷின்ஸ் வந்து கான்செப்ட்டு ரிப்பீட் ஆகும். அதனால் அதுக்கு ரிலேட்டடாக வரதை வந்து படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ரிலேட்டடு தான் கொஷின் கேட்பாங்க. அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா RRB பேராமெடிக்கல் ALP CPT 2க்கு வந்து GS GK கொஷின்ஸ் வந்து இருக்குது. அந்த கொஷின்ஸை ஒரு டைம் கோத்ரோ பண்ணிக்கோங்க. சேம் கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகாது. அது ரிலேட்டட் கொஷின்ஸ் வந்து வரலாம். ஓகேவா? அதனால் இதெல்லாம் படித்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து டெக்னிக்கலை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2 கொஷின் வந்து இருக்குது. அந்த ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2 டெக்ஸ்ட் புக்கில் வந்து சொல்யூஷனோட கொடுத்துருக்காங்க. அதை வந்து கண்டிப்பாக பாருங்கள். அதில் வந்து 4 ஆப்ஷனுக்கும் என்ன கொஷின் வரும் அதுக்கேற்ற மாதிரி படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? 4 ஆப்ஷனுக்கும் நீங்கள் ஆன்சர் தெரிஞ்சு வச்சுக்கிற மாதிரி படித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா SCT ரிவிஷன் கேப்சூல் வந்து படித்து வச்சுக்கோங்க. RRB JE SSC JE ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து படித்து வச்சுக்கோங்க. அடுத்து மெக்கானிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா TCS பேட்டர்ன் வந்து நான் வந்து டெலகிராமில் வந்து ஒரு PDF போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த TCS பேட்டர்ன் கொஷின்ஸும் பார்த்துக்குங்க. ஏன்னா வந்து அதுலேருந்தும் அதிகமான கொஷின்ஸ் வந்து வந்திருந்தது. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா RS குருமிலேருந்து மோர் தென் 50% ஆஃப் கொஷின்ஸ் வந்து வந்திருந்தது. ஓகேவா? அதனால் அதையும் வந்து நீங்கள் படித்து வச்சுருந்தீங்க அப்படின்னா ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. கொஷின் வந்து எப்படி செட்டப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஸ்டாண்டர்ட் புக்கை எடுத்துகிட்டு அதில் வந்து சிலபஸ் ரிலேட்டடாக இருக்கிற சாப்டர்ஸில் டைரெக்டாக வந்து அப்படியே கொஷினை வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதனால் நீங்கள் சிலபஸில் என்ன சாப்டர் கொடுத்துருக்காங்க, என்ன டாபிக் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நல்லா கவர் பண்ணுங்கள். அதை வந்து கொஞ்சம் டீப்பாக வந்து படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? மெக்கானிக்கலை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா 10 சப்ஜெக்ட்டுக்கும் நான் வந்து ஓரளவு அனலிசிஸ் வந்து கொடுத்துருக்கேன். அதனால் டெலகிராமில் வந்து நீங்கள் அதை போய் பார்த்து எப்படி வந்து கொஷின் வந்து டாபிக் வைஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். இதில் எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? 20 டேஸ் தான் இருக்குது. அதனால் எக்ஸாமுக்கு வந்து நல்லா படிங்க, ரிவைஸ் பண்ணுங்கள். இந்த 20 டேஸ் தான் வந்து உங்களோட வெற்றியை வந்து தீர்மானிக்க போகுது. இப்போ இந்த சான்ஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் வந்து 1 வருஷம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். ஓகேவா? அதனால் இந்த 20 டேஸை வந்து நல்லா யூஸ் பண்ணி நல்லா வந்து படிங்க. ஆல் த வெரி பெஸ்ட். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.